வணக்கம், வெல்கம் டு Shanmugam IAS Academy. இந்த ஜிஸ்ட் ஆஃப் த மொமெண்ட் செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டிங்டான ஒரு அனிமல் புதுசாக காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு இல்லைங்களா. அதாவது ஒரு டைகர் ஃபேமிலி மாதிரி, ஆனால் டைகர் கிடையாது. அதாவது ஆளவந்தான் படத்தில் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ரெண்டு கைண்ட் ஆஃப் அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரே அனிமல் மாதிரி இருக்கும். அதாவது வுல்ஃப் அண்ட் டைகர் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் மாதிரி இருக்கும். அந்த அனிமலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்மானியன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தைலசின் அப்படின்னு சொல்லுவாங்க. டஸ்மானியன் டைகர் இல்லைனா தைலசின் அப்படின்னு ஒரு நேம்ல சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் அனிமல் பார்த்தீங்கன்னா 1936 எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு, அதாவது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா 2015 and 2018 சரிங்களா, இந்த 3 வருஷமா இந்த பர்டிகுலர் அனிமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம போடுறோம் சரிங்களா. இந்த தைலசின் அல்லது டஸ்மானியன் டைகர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுல்ஃப் அண்ட் டைகர் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். அதாவது முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா வுல்ஃப் டாக் மாதிரி இருக்கும், பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா டைகர் மாதிரி இருக்கும். ஸோ டைகர் மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகரில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்கின்ஸில் பிளாக் ஷேட்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த அனிமலுடைய பின் சைடு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேட்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி ரெண்டு டைகர் அண்ட் வுல்ஃப் ரெண்டையுமே சேர்ந்து இதாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டஸ்மானியன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டஸ்மானியன் வுல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டஸ்மானியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய பிளேஸ். இந்த பர்டிகுலர் அனிமல் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கும். என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மேலே நார்த் சைடில் இருக்கக்கூடிய பப்புவா நியூகினி அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா டஸ்மானியா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட். சரிங்களா, இந்த மாதிரியான 3 பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்மானியன் ஐலாண்ட் இல்லைனா தைலசின் அப்படின்ற ஒரு அனிமல். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் அனிமல் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேஸ்ல இருக்குன்னு சொல்கிறேன். பட் இந்த 3 பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா டஸ்மானியா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் தான் இருக்கும். அதனால தான் இந்த பர்டிகுலர் அனிமலுக்கு டஸ்மானியன் டைகர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் அனிமல் பார்த்தீங்கன்னா 1936 அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் அனிமல் என்னென்ன ரீசன்னால அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹண்டிங். அது ஹண்டிங் அளவுக்கு அதிகமாக பண்ணதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அனிமல் அழிஞ்சு போச்சு. இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசீஸ். சரிங்களா, அதாவது நிறைய டிசீஸ் தாக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய கிர் ஃபாரஸ்ட்டில் போன வருஷம் 2018 பார்த்தீங்கன்னா லயன் ஒரு வைரஸ் தாக்கியிருக்கும். அட் த சேம் டைம் அதே வைரஸ் பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் அந்த மாதிரி பாப்புலேஷனையும் தாக்கியிருக்கும், சிடிவி அப்படின்ற ஒரு வைரஸ். சரிங்களா, அதே மாதிரியே இந்த டஸ்மானியன் டைகரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வைரஸ் ஒரு சில டிசீஸ் எல்லாம் தாக்கி இந்த பர்டிகுலர் அனிமல் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிங்கோ அப்படிங்கிற ஒரு வைல்ட் டாக். சரிங்களா, அதுக்கும் இந்த டஸ்மானியன் டைகருக்கு பார்த்தீங்கன்னா ஆகாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி சண்டை போட்டு அது அழிஞ்சு போயிருக்கு. அது எக்ஸ்டிங்ட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்செக்யூஷன். 1800s பார்த்தீங்கன்னா டஸ்மானியன் ஐலாண்டில் யூரோப்பியன் செட்டில்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த யூரோப்பியன் செட்டில்மெண்ட்ஸ் அந்த மக்கள் ஷீப்ஸை அதிகமாக யூஸ் பண்ணும்போது, அதாவது ஷீப்ஸ் யூஸ் பண்ணி ரீடிங்காக யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்மானியன் டைகர் அந்த ஷீப்ஸை வேட்டையாடி சாப்பிடும். ஸோ இந்த யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஷீப்ஸை பாதுகாக்கிறதுக்காக அந்த டைகரை கொண்டுறாங்க. சரிங்களா, ஸோ அதான் பெர்செக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 ரீசன்னால 1936 இந்த பர்டிகுலர் அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 1936 டஸ்மானியாவில் பார்த்தீங்கன்னா ஹார்பெட் அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. இந்த நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் அனிமல் ஒன்று இருக்குது, லாஸ்ட் டஸ்மானியன் டைகர் ஒன்று இருக்குது. சரிங்களா, அது இறந்து போயிடுது. அது இறந்து போனதுக்கப்புறம் வேர்ல்டுலேயே இந்த பர்டிகுலர் அனிமல் இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1936 இந்த பர்டிகுலர் அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் அனிமல் ஒரு சில இடங்களில் இந்த ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினி அண்ட் டஸ்மானியா இந்த மாதிரி 3 பிளேசஸ் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளைமுக்கு எவிடன்ஸ் கிடையாது, சும்மா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சரிங்களா, தேங்க்யூ.